இங்கே நல்லா கவனிங்களேன். AWS ஆட்டோமேஷன் இதில் ஒரு 10 செட் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் இருக்குது, இதில் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் செட் ஆஃப் இன்ஸ்டன்ஸில் ஒரு நெட்வொர்க் கார்டு கான்ஃபிகரேஷனை எப்படி கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது, இல்லைனா இந்த கார்டு கான்ஃபிகரேஷனை அப்டேட் பண்ணுறதை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது, இல்லைனா OS மாடியூல் அப்கிரேட்ஸு இல்லைனா கர்னல் பேட்சிங்கை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது, இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான சர்வீஸை யூஸ் பண்ணும். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிளவுட் டெவாப்ஸ் இதை டீப்பராக கற்றுக்கணுன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. OS மாடியூல் பேட்ச் பண்ணுறது, கர்னல் அப்கிரேட் பண்ணுறது, OS அப்கிரேட் பண்ணுறது, இது பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற மெயின்டெனன்ஸ் விண்டோவில் பர்ஃபெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக ஷெட்யூல் பண்ணுறதுக்கும் உங்கள் கம்ப்ளையன்ஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கும் AWS சிஸ்டம்ஸ் மேனேஜரில் இருக்கிற பேட்ச் மேனேஜரை வச்சு நம்ம இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் நெட்வொர்க் கார்டு கான்ஃபிகரேஷனை கன்சிஸ்டண்ட்டாக எல்லா EC2 இன்ஸ்டன்ஸ்லையும் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? அதை விடுங்க, எல்லா EC2 இன்ஸ்டன்ஸ்லையும் ஒரே கான்ஃபிகரேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதே சிஸ்டம்ஸ் மேனேஜரில் இருக்கிற ஸ்டேட் மேனேஜரை யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணலாம். அது பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப்பே இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைலில் SSM ரோலை ஆட் பண்ணுறது. அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை ஒவ்வொன்றத்தையும் டீட்டெயில்டாக என்னோட ப்ராட்காஸ்ட் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.